வணக்கம் TechApps Tamil YouTube channel உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது ஆப்பிளோட மார்ச் 8 ஈவென்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. மார்ச் 8 ஈவென்ட்க்கு அப்புறமா தான் நான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்பிளோட மார்ச் 8 ஈவென்ட்ல என்னென்ன ப்ராடக்ட் லான்ச் ஆச்சு, மெயினா iPhone SE 3rd generation எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜஸ்ட் என்னோட ஒபினியனை உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நைட் ஒரு 1:30 மணி போல நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோ மேக் பண்றதுக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம நம்மளோட பிரதர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு சேனல் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, தமிழ் மூவி 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிவ்யூ சேனல் இது. அந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அண்ட் கீழே கமெண்ட்லயும் லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம அந்த சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பிளோடைய மார்ச் 8 ஈவென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. நான் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துருந்தேன், பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஈவெண்ட்டில் சுத்தமாக இல்லை. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா iPhone SE 3rd generation தான் ஆப்பிள் லான்ச் பண்ணாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். இதை தான் நம்ம மெயினாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பெருசாக இந்த வீடியோ கவர் பண்ண போகிறது கிடையாது. வேறு ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் வரும். இந்த வீடியோவில் நம்ம SE 3 பற்றி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் iPhone SE 3rd generation. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோவில் நான் என்ன சொன்னனோ அது அப்படியே நடந்திருக்கு இன்னைக்கு ஈவெண்ட்டில். ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நான் அன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா விஷயங்களுமே அப்படியே நடந்திருக்கு. என்னென்ன நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சனோ, என்ன மக்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. iPhone SE 3 டிசைன் டிசைன் பார்த்தீங்கன்னா XR மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் லீக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி SE 3 iPhone XR சேம் டிசைனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தேன். நானும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கே ஒரு மைல்டாக டவுட் வந்துச்சு, ஒருவேளை XR மாதிரி வந்துருமோ அப்படின்னு நினைச்சேன். பட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. iPhone SE 3 SE 2 மாதிரி தான் இருக்கு. எந்த வித சேஞ்சஸுமே ஆப்பிள் பண்ணல. இங்க டச் ஐடி பாத்தீங்கன்னா அந்த சேம் செகண்ட் ஜெனரேஷன் டச் ஐடி தான் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு டிசைன் வைஸ் அந்த சேம் விஷயம் தான். லுக் வைஸுமே பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. 3 கலர் இருக்கு. ஒயிட், பிளாக், ரெட் 3 கலர் இருக்கு. அந்த பிளாக் அப்படிங்கறத அவங்க வேற வேற பேர்ல சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு பெருசா தேவையில்ல. பட் 3 கலர் ஆப்ஷன் உங்களுக்கு இங்க கிடைக்குது. அண்ட் பார்க்க இருக்க HSL iPhone SE 2 மாதிரி தான் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது வால்பேப்பர்ஸ். வால்பேப்பர் புதுசா 2-3 கொடுத்துருக்காங்க. மற்றபடி லுக் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே பாத்தீங்கன்னா iPhone SE 3க்கு ஆப்பிள் எதுவுமே பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே அதே தான். iPhone SE 2க்கும் SE 3க்கும் நீங்க டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்பிளே வைஸ் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. பிரைட்னஸ் லெவல், P3 கேமிட், ட்ரூ டோன் இது எல்லாமே உங்களுக்கு SE 2லேயே கிடைக்குது. அந்த SE 2ல கிடைக்கிற அந்த சேம் விஷயம் தான் SE 3லேயும் கிடைக்குது. 4.7 இன்ச்சுக்கான ரெட்டினா டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் அகைன் ஒரு 720p டிஸ்பிளே தான். உங்களுக்கு SE 2ல என்ன டிஸ்பிளே இருக்கோ அந்த சேம் டிஸ்பிளே அப்படியே உங்களுக்கு iPhone SE 3rd generationல இருக்கு. எந்த சேஞ்சஸுமே ஆப்பிள் இங்க கொண்டு வரல. சரி, ஓகே, இப்போ டிஃபரன்ஸ் எங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கு. இந்த ப்ராசஸர் நான் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெர்ஃபார்மன்ஸ் உன்ட்ட கேட்கவே இல்லையடா, நீ ஏன்டா அதை கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக நான் ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன், என்னுடைய சேனல்லே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த SE 3ல இந்த மாதிரி எனக்கு A13 Bionic சிப்பே போதும், இதோட பெர்ஃபார்மன்ஸே ரொம்பவே நல்லா இருக்கு, இந்தியாவில் 5G இல்லை, அப்படி இருக்கும்போது எனக்கு A13 Bionic பெர்ஃபார்மன்ஸே போதுமானதாக இருக்கு, எனக்கு இந்த டிசைனும் இந்த பேட்டரி லைஃபும் பெட்டராக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு பிரச்சனை. பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஐஃபோனுக்கு குறையே கிடையாது. A13 Bionic ஸ்டில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது iPhone SE 3rd generationல A15 Bionic இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. A13 Bionic சிப்லேருந்து A15 Bionic சிப்புக்கு நீங்கள் பார்க்கும்போது, அதாவது SE 2லேருந்து SE 3க்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலுமே அந்த டிஃபரன்ஸ் யாருக்கும் பெருசாக தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் யாருமே இவ்வளோ சின்ன ஸ்க்ரீனில் போயிட்டு கேம் விளையாட மாட்டாங்க. கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த போனை பெருசா வாங்க போறது இல்ல. யாரு வாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் யூசேஜ் இருக்கவங்க தான். மெயினா இதோட பேட்டரி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இருக்காது. அதனால லைட் யூசேஜ் பண்றவங்க, சோஷியல் மீடியா ஆப் யூஸ் பண்றவங்க, இந்த மாதிரி நபர்கள் தான் பாத்தீங்கன்னா iPhone SE 3 யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இதோட சிப் A15 சிப் அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. பட் இருந்தாலும் இந்த A15 Bionic பாத்தீங்கன்னா 5G சப்போர்ட் பண்ணும். 5G ப்ராசஸ் தான் இது. iPhone SE 3 5G சப்போர்ட் பண்ணும். அண்ட் இது இல்லாம A15 சிப் பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபிஷியன்டான சிப். அதாவது இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கம்மியான பவரை யூஸ் பண்ணி தான் ரன் பண்ணும். அப்படி இருக்கும்போது
பார்க்கும்போது பேட்டரி லைஃப்ல ஓரளவுக்கு நல்ல டிஃபரன்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும் iPhone SE 3ல இந்த ப்ராசஸர் மூலமா. அண்ட் இது இல்லாமல் நிறைய பேர்ட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா iPhone 13ல இருக்க ப்ராசஸர், அதாவது A15 சிப் iPhone 13ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே iPhone SE 3ல இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆப்பிள் ஆக்சுவலாக லான்ச் பண்ணும்போது அந்த மாதிரி சொன்னாலுமே இது அண்டர் கிளாக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி அந்த லீக்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் மேலே ஐபட்டில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கான ரீசன் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால A15 சிப்பாக இருந்தாலுமே iPhone 13ல கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ் iPhone SE 3rd ஜென்ரேஷனில் கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறத என்னோட கருத்து. இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. மெயினாக ரேமுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுப்பாங்க. ரேம் பெர்ஃபார்மன்ஸை எஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் இருந்தாலுமே iPhone SE 3க்கு ரேம் கம்மியாக தான் கொடுப்பாங்க பேசிக்காகவே. அண்ட் இந்த iPhone SE 3 பார்த்தீங்கன்னா iOS 15 தான் ரன் பண்ண போகுது. ஸோ அதனால iOS 15ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த iPhone SE 3ல நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால லைவ் டெக்ஸ்ட் ஃபீச்சர், ஃபோக்கஸ் ஃபீச்சர் இது எல்லாமே iPhone SE 3 உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் போகுது. இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே iPhone SE 2 கூட சப்போர்ட் பண்ண தான் போகுது, அது வேற விஷயம். ஸோ கேஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமராஸ். ஸோ iPhone SE 2ஓட iPhone SE 3 கம்பேர் பண்ணும்போது கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் A15 சிப் இருக்கனால கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் போது கலர்ஸ் எல்லாமே SE 3ல கொஞ்சம் பிரைட்டராக இருக்கும். அண்ட் மற்றபடி இமேஜ் சென்சாருமே பார்த்தீங்கன்னா iPhone 13ல இருக்கிற சென்சார் தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும். இப்போதைக்கு என்னுடைய அசம்ஷன் பார்த்தீங்கன்னா iPhone 13 அந்த சென்சாரை தான் iPhone SE 3ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, OIS சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான். ப்ளஸ் உங்களுக்கு இங்கே iPhone SE 3rd ஜென்ரேஷனில் ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் iPhone 13க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சு. பட் அது பார்த்தீங்கன்னா இப்போ iPhone SE 3rd ஜென்ரேஷனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் இருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோட் கிடையாது, அதே நல்லா தெரிஞ்சுக்கங்க. A15 சிப் இதில் இருந்தாலுமே சினிமேட்டிக் மோட் பார்த்தீங்கன்னா iPhone SE 3 சப்போர்ட் பண்ணாது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா 4K 60 FPSல நீங்க பேக் கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் வீடியோஸ் எல்லாமே. அண்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க டால்பில ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ iPhone 12, 13ல இருக்கிற மாதிரி டால்பி விஷன்ல நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது iPhone SE 3rd ஜென்ரேஷன்ல. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா கேமரா சைடில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கு. ஸோ அதனால ஓவரால் கேமரா வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல இமேஜ் குவாலிட்டி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் iPhone SE 3ல இருந்து. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு வந்தோம்னா 7MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த 7MP வைட் ஆங்கிள் லென்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஏன்னா இப்போ என்கிட்ட ஃபோன் இல்லை, யார்ட்டையுமே இந்த டைமில் ஃபோன் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ iPhone SE 3 உடைய ஃப்ரண்ட் கேமரா எனக்கு தெரிஞ்ச iPhone XR அண்ட் iPhone SE 2ல இருக்குது இல்லையா, அந்த சேம் சென்சாரை தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நான் அதை ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன், பட் கன்ஃபார்மாக எனக்கு பார்த்தீங்கன்னா அது தெரியல. அண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் மோடுக்கான சப்போர்ட் கிடையாது iPhone SE 3rd ஜென்ரேஷனில். அண்ட் iPhone SE 3rd ஜென்ரேஷனில் ஃப்ரண்ட்டில் 1080p 60ல தான் நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். 4Kல உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியாது ஃப்ரண்ட் கேமரால. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா iPhone SE 3 பொறுத்த வரைக்கும் SE 2ஓட கம்பேர் பண்ணும்போது 2 hours அதிகமான பேட்டரி லைஃப் SE 3ல நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பேட்டரி லைஃப் டெஸ்ட் யாராச்சும் பண்ணாதான் நம்மளுக்கு தெரிய வரும். பட் இருந்தாலுமே நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இப்போதைக்கு அவங்க வெப்சைட்ல பார்த்த வரைக்கும் iPhone 12 மினிக்கும் iPhone SE 3rd ஜென்ரேஷனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே பேட்டரி லைஃப் தான் இருக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. போத் வீடியோ ஆடியோ பிளேபேக்ல ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் iPhone 12 மினியில் கிடைக்கக்கூடிய பேட்டரி லைஃப் iPhone SE 3ல கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் iPhone SE 2ஓட கம்பேர் பண்ணும்போது iPhone SE 3ல நம்மளுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 4 கிராம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 4 கிராம் இன்க்ரீஸ் மேபி பேட்டரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணதா கூட இருக்கலாம். மேபி இப்போ இருக்கக்கூடிய iPhone SE 3rd ஜென்ரேஷன் அப்படிங்கிறது 2000 mAh பேட்டரி அந்த அரௌண்ட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சின்ன கெஸ் தான். எவ்வளோ பேட்டரி இருக்கு அப்படிங்கிறது யாராச்சும் டியர் டவுன் பண்ணி டெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் இது இல்லாமல் இந்த iPhone SE 3 பற்றி பேசுறதுக்கு வேற ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கு மேலே என்னால் இந்த SE 3 பற்றி பேச முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா சேஞ்சஸுமே நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த சேம் பாடி தான் இருக்கு. அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கிளாஸஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் SE 2ல இருக்கக்கூடிய அந்த சேம் கிளாஸ் தான். செராமிக் ஷீல்டு பார்த்தீங்கன்னா இங்கே iPhone SE 3rd ஜென்ரேஷனில் கிடையாது. அண்ட் ஸ்பீக்கர் வைஸ் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் நம்மளுக்கு கிடையாது iPhone SE 3ல. அண்ட் IP ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SE 2ல இருக்கிற மாதிரி அந்த சேம் IP ரேட்டிங் தான். நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப்மே பார்த்தீங்கன்னா iPhone SE 2 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் iPhone SE 3மே நம்மளுக்கு இருக்கு. அண்ட் ஃபைனலி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் பிரைசிங். ஸோ பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது iPhone SE 3 உடைய பேஸ் மாடல் 64GB தான் பேஸ் மாடலாக இருக்கு. இதோட பிரைசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 43,900 அதாவது 43,900 rupees சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரைஸுக்கு SE 3 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான். அண்ட் இதோட 128GB மாடலும் இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,900 rupees சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸு கண்டிப்பாக எனக்கு ஒர்த்து மாதிரி தெரியல. மெயினாக iPhone SE 3 பார்த்தீங்கன்னா எந்தவித சேஞ்சஸுமே அவங்க பெருசாக பண்ணல. வால்பேப்பர் மாற்றுறாங்க, ப்ராசஸர் மாற்றுறாங்க, கேமரா சைடில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. மற்றபடி பெரிய சேஞ்சஸ் இல்லை கிடையாது. பட் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா SE 2 லான்ச் ப்ரைஸை விட SE 3 உடைய லான்ச் ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அதாவது 1,800 கிட்ட உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கே தவிர ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகலை. ஸோ இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான். ஸோ என்னோட கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 42,000
ரூபாய் அதுக்கு மேலேயே போயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஒரு சேடான நியூஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லாம இருந்தேன், ஐபோன் SE 2 பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ ஐபோன் SE 3 வந்ததுக்கு அப்புறமா SE 2 ஆஃபர்ல கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இதுவுமே ஒரு ஷாக்கிங் நியூஸா தான் இருக்கும். மேபி Flipkart, Amazonல ஆஃபர்ல வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா பிரைஸ் ஒரு 25,000 30,000 வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ ஐஃபோன் SE 3rd ஜென்ரேஷனை வாங்கலாமா வேண்டாமா, யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு SE 3 வந்து யாருமே வாங்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், SE 3க்காக வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உண்மையாயிருச்சு. ஸோ உண்மையிலே யாரும் வெயிட் பண்ணாதீங்க இதுக்காக. ஸோ இனிமேல் தான் இது லான்ச்சே ஆக போகுது. அதாவது லான்ச் பண்ணிட்டாங்க, பட் சேல்ஸுக்கு வர்றதுக்கு டைம் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு அது சேல்ஸுக்கு வர்றதுக்குள்ள ஐஃபோன் 12 மினியோட கரண்ட் பிரைசிங் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் கிட்ட இருக்கு. பட் ஐஃபோன் 12 மினி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரைஸ் டிக்ரீஸ் ஆக தான் போகுது. உங்களுக்கு 40,000 ரேஞ்சில் கிடைக்க தான் போகுது. அப்படி கிடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக 12 மினி கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா SE 3 கம்பேர் பண்ணும்போது 12 மினி எவ்வளவோ பெட்டரா இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா ஐஃபோன் 12 மினி நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அல்லது இப்போ 12 பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல இருக்கு, 53,000 உங்களுக்கு ஐஃபோன் 12 கிடைக்குது. ஐஃபோன் 12 கன்சிடர் பண்ணுங்க. நீங்க வந்து ஐஃபோன் SE 3க்கு போறது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. இந்த பிரைஸுக்கு கண்டிப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிரைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். முடிஞ்சா நான் வாங்கி வேணாலும் ரிவ்யூ பண்றேன். ஸோ எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த மார்ச் 8 ஈவென்ட்ல வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத குயிக்கா பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்பிளோட நியூ M1 அல்ட்ரா சிப் அப்படிங்கறத லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த M1 அல்ட்ரா சிப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 M1 Max சிப்பை பாத்தீங்கன்னா அவங்க சேர்த்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேட் பண்ணி அதை M1 அல்ட்ரா சிப் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி லீக்ஸ்ல பார்த்த மாதிரி M1 Max Duo அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா M1 அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் நேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த M1 அல்ட்ராவோட வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை அண்ட் மேக் மினி பாத்தீங்கன்னா M1 அல்ட்ராவோட வருது. ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த மாதிரியே மேக் மினில ஹை அண்ட் மாடல்ல இந்த ஈவெண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதோட பேர் பாத்தீங்கன்னா மேக் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மேக் ஸ்டுடியோ அப்படிங்கிறது மேக் மினியோட ஹை அண்ட் மாடல் தான். இதோட பிரைசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,89,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த M1 Max சிப்போட தான் இது வரும். அண்ட் M1 அல்ட்ரா சிப்போட வரக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா 3,80,000 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு iPad Air 5th ஜென்ரேஷனை இந்த ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய சேஞ்சஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். M1 ப்ராசஸரோட நம்மளுக்கு இந்த ஒரு iPad Air 5 நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு iPad Proல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் இந்த iPad Airல எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஸோ அதனால இந்த iPad Air 5 பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி iPad தான் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க iPad வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா iPad Air 5 கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் இதோட பிரைசிங்மே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் நம்மளுக்கு iPad Air 4 என்ன பிரைஸ்ல இருக்கோ அதே பிரைஸ் தான் Air 5 சேல் பண்ணிட்டு இருக்காங்க, 54,900 rupees. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஸ்டுடியோ மானிட்டர்ஸ். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 இன்ச் இது இருக்கு. 27 இன்ச்சுக்கான ரெட்டினா 5K டிஸ்பிளேங்க இது. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A13 Bionic சிப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சிப்பை யூஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் லைக் 12 MP கேமரா சிஸ்டம் நம்மளுக்கு மேல டாப்ல கொடுத்துருக்காங்க. பிளஸ் நம்மளுக்கு ஸ்பீக்கர்ஸ், இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதுல இருக்கு. அண்ட் போக இதுல போர்ட் வைஸ் பாத்தீங்கன்னா 3 USB போர்ட், ஒரு தண்டல் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த தடவை ஒரு குட் நியூஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டு நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. போன தடவை ஸ்டாண்டே 70,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். அதுல ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட் நம்மளுக்கு இருக்கு. அந்த ஸ்டாண்டுக்கு மட்டும் சார்ஜ் பண்றாங்க. ஒரு 15,000 அல்லது 20,000 சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவரால் இந்த டிஸ்பிளேயோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 1.6 lakhs சேல் பண்றாங்க. 1.6 lakhsக்கு இது ஒர்த்தான்னு கேட்கறத விட கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரோ டிஸ்பிளே எஸ்டியோட பிரைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கிட்டத்தட்ட 2 lakhs 3 lakhs கிட்ட போகும். அப்படி இருக்கும்போது இந்த டிஸ்பிளே 1.6 lakhs கிடைக்கும் போது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல iPhone 13 and 13 Proக்கு புதுசா ஒரு கலரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கிரீன் கலரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் பர்சனலா எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்ல அவ்வளவுதான் லான்ச் ஆச்சு. நம்ம எதிர்பார்த்த மற்ற மேக் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு லான்ச் ஆகல. ஸோ இன்கேஸ் நீங்க மேக் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ M1 ப்ராசஸரோட இருக்கக்கூடிய மேக் மாடல்ஸை கன்சிடர் பண்ணுங்க. அந்த மேக் இன்கேஸ்ல ஆஃபர்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கிடுங்க. ஏன்னா இனிமேல் M2 சிப்போட மேக் வரதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க. பிடிக்கல அப்படின்னா தாராளமா டிஸ்லைக் பண்ணாம நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.